ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அண்ணாமலை முத்துவையும் மீனாவையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை அவள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா. ஆனால் இவ்வளோ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னதும் இவங்க 2 பேருமே பந்தடுறாங்க. அவர் மன்னிப்பு கேட்டதும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் தான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அதனாலேயே அவள் உன்னை எவ்வளோ இது பண்ணுறா. இதே வேறு வேறு பொண்ணாக இருந்துச்சுன்னா இங்கே நடந்திருக்கிற விஷயமே வேறு. ஆனால் நீ பொறுமையாக இருக்க அப்படின்னதும் நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னதும் திரும்ப சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லைப்பா, அவள் செஞ்ச தப்புக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் திரும்ப சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்லப்பா. மீனாவும் சொல்கிறாங்க, பரவாயில்ல மாமா, நீங்கள் நாங்கள் இந்த காசு இந்த இது எப்படி காணாமல் போச்சு, நகை காணாமல் போச்சு அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணுமே தவிர எங்களுக்கு மற்றபடி இந்த இது மேலே அத்தை மேலெலாம் எங்களுக்கு கோவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முத்து என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே இந்த மனோஜ் பையனால் தான். அவன் தான் அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி செய்ய வச்சுருப்பான் அப்படின்னதும் அவன் என்னதான் இருந்தாலும் வளர்ப்புன்னு ஒன்று இருக்குல்லப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. இவன் இவன் தான் இவ தான் ஒழுங்காக கண்டிச்சிருக்கணும். ஆனால் அவள் கண்டிக்கவே இல்லை அவனை. மேலும் மேலும் தப்பு பண்ணுறதுக்கு அவள் ஐடியா கொடுத்துட்டே இருக்கா. அப்போ அவன் என்னப்பா பண்ணுவான் அப்படின்னதும், இல்லைப்பா, அவன் தான் சின்ன வயசுலேருந்து செல்ஃபிஷ்ப்பா. அவன் சின்ன வயசுலேருந்து நல்லா அவன் நடிப்பானே, அழுது 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 நடிப்பான். அதனால தான் அம்மா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னதும் உடனே மீனா அந்த டாபிக் எடுக்கிறாங்க. அவர் பேச மாட்டேன்ட்டார்ல, அதனால் இவர் அந்த டாபிக் எடுக்கிறாரு. மீனா இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னதும் இல்லை, நான் பேச மாட்டேன் அவள்கிட்ட. அவளை நான் எவ்வளோ தான் மன்னிச்சு விட்றது அப்படிலாம் கேட்குறாங்க. சொன்னதும் இவங்க ஐயோ ப்ளீஸ் நீங்கள் பேசுங்க அப்படின்னதும் அவர் அப்படியே அண்ணாமலை மீனா அப்படியே பார்க்குறாரு. உடனே முத்து என்ன சொன்னால், பரவாயில்ல மீனா விடு, அவருக்கும் ரோஷம் இருக்கும்ல, அவரும் இப்போ பேசலை, அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ பேசிட்டோம் அப்படின்னதும் இதை கேட்டுக்கிட்டே நம்ம விஜயா கோயிலுக்கு போயிருந்தாங்கல்ல, அப்படியே வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, முத்துவும் மீனாவும் சரி வா மீனா, இன்றைக்கி என்ன சமைச்ச அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்டு போகிறாங்க. நான் தோசை ஊற்றுறேங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு பூரியும் குருமாவும் செஞ்சிரு அப்படின்னதும் விஜயா வராங்க. விஜயா வரதை பார்த்துட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அப்படியே எழுந்திரிச்சு போகிறாரு. மீனா, எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வாம்மா, நான் மாடி மேலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, இவங்க வராங்க. பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிக்கு நின்று பார்க்குறாங்க. விஜய் கிட்ட அண்ணாமலை பேசுகிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அவர் தான் சரியான இது நோஸ் கட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. போனதும் இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே சோகமாக உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க சமைச்சிட்ருக்காங்க. யார், நம்ம மீனை சமைச்சிட்ருக்காங்க. அப்போ விஜயா வராங்க. நின்னதும் என்ன பண்ணுறேன்னதும் நான் பூரியும் குருமாவும் பண்ணுறேன் அத்தை, சமைச்சிடுறேன் கொஞ்சம் நேரத்தில், நீங்கள் டல்லாக இருக்கீங்க, நீங்கள் உட்காருங்க, நான் இது பண்ணுறேன் அப்படின்னு இப்படியே பேசி பேசி நடிச்சியே இது பண்ணிட்டல, உன் மனசில் இருக்கிற எல்லா இதுவையும் வன்மத்தையும் தீர்த்துக்கினல, எவ்வளோ நாள் இது பண்ணிகிட்டு இருந்தேன், அவர் என்னை பேசணும், என்னை திட்டணும்னு தானே ஆசைப்பட்டா, அது உன் நடந்துச்சுல அப்படின்னதும் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் என் மேலே தான் குறைய சொல்ல போகிறீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேற்று நடந்த பிரச்சனை இல்லை, யாரும் சரியாக சாப்பிடல, எல்லாம் டல்லாக இருக்காங்க, அதனால் நான் பூரி எல்லாமே செஞ்சுருக்கேன், நீங்கள் உட்காருங்க, நீங்களும் காஃபியே குடிக்கல காலையிலேருந்து, நான் சமைச்சு தரேன், எனக்கு சாப்பிட்டுட்டு தெம்பா திட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடிச்சு தாண்டி இந்த மாதிரி இருக்க நீ அப்படின்னு அவங்க மேலே சொல்கிறாங்க. அப்புறம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா நம்ம விஜயா வராங்க. இப்போ நம்ம விஜயா வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ரோகிணியும் மனோஜும் வெளியில் வராங்க. வந்ததும் மீனா கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், நம்ம வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னதும் வேணாம், நாங்கள் வெளியில் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ வா மனோஜ், நம்ம போய் வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னதும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, வேணாம், நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்றாரு. நான் எல்லாருக்கும் தான் சமைச்சிருக்கேன், பூரி குருமா சமைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம மீனா சொன்னதும் அப்புறம் இவங்கள பார்க்குறாங்க. வாங்கன்னு கூப்பிட்றாங்க. விஜயாவையும் கூப்பிட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
நீங்கள் ஏன் அது சோர்வாக இருக்கீங்க, நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிட்றாங்க. மனோஜ் வந்துட்டு விட மாட்டேங்கிறாருல்ல, நீங்கள் போங்க, நான் வந்துட்டு சாப்பிட்டு தான் வருவேன், வந்துட்டு நம்மளும் மாதம் நம்ம காசு கொடுக்குறோம்ல, நம்ம சாப்பிட்லாம், நம்மளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னா அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் இவங்களையும் கூப்பிட்றாங்க, விஜயாவையும் கூப்பிட்றாங்க. வேண்டாம்மா, இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுல பிரச்சனை, எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து பூரியெலாம் சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. வாங்க ஆண்டி நம்ம போய் சாப்பிட்லான்னதும் வந்துட்டு அவங்க வந்துட்டு வராங்க, வந்து சாப்பிட வராங்க. சரி நீங்கள் போங்க நான் வரேன்றாங்க. சரின்ட்டு மனோஜும் ரோகிணியும் வந்துடுறாங்க. அப்புறம் வந்துட்டு யார் நம்ம இவர் முத்துவும் அண்ணாமலையும் கீழே இறங்கி வராங்க. வந்ததும் அவர் கை கழுவிட்டு வராரு. விஜயா வந்து உட்காராங்க. விஜயா வந்து உட்காரத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, போயிடுறாரு. போயிட்டதும் வந்துட்டு என்ன மாமா நீங்கள் சாப்பிட்லன்னு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய்ட்றாரு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ருதியும் இவங்களும் வராங்க, ரவியும் வராங்க. வந்து உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்றாங்க. அப்போ வந்துட்டு முத்து வந்துட்டு ஓ பூரியா செம்மத்தியா வாசனையாக இருக்குது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சமைக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்றாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நான் தான் கரெக்டாக இந்த நேரத்துக்கு சமைச்சிருவேனே அப்படின்றாங்க. இல்லை, நடந்த பிரச்சனைக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டுருப்பீங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்றாங்க. நானாக இருந்தால் கண்டிப்பாக போயிட்டுருப்பேன் அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு அப்படியே மீனா வந்துட்டு அப்படியே மீனாவுக்கும் எல்லாருக்குமே ஃபேஸே மாறிடுது. அப்படியே விஜயாவுக்கும் மாறிடுது. ஏன்னா அவங்க வளையல்லாம் தூக்கி அடித்தாங்களா, அதை சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, அவள் வந்துட்டு அந்த மாதிரி ஆள் கிடையாதுல்ல, அதனால தான் அவன் மேலே எல்லாருமே இது பண்ணுறாங்க அப்படின்னதும் வந்துட்டு, அப்போ ரவி சொல்கிறாரு, உண்மையிலே உங்களுக்கு ப்ராட் மைண்டு, யாராக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு ரவி வந்து சொல்கிறாரு. அப்போ மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, இங்கே என்ன பாராட்டு விழாவா நடக்குது அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு ஆளாளுக்கு மாறி மாறி பாராட்டுறீங்க அவளை அப்படின்னதும் அதுக்கு என்ன சொல்ல, ஆமாண்டா பாராட்டு விழா தாண்டா நடத்தினோம், உன்ன மாதிரி ஒருத்தன் அவன் நகையை தூக்கின்னு போய் விற்று பணமாக்கிட்ட, ஆனாலும் வந்துட்டு அவள் சைலண்ட்டாக இருக்காள், அதனால் வந்துட்டு அவளுக்கு பாராட்டு விழா தாண்டா நடத்தணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு முத்து. அப்புறம் வந்துட்டு ரோகிணிக்கோ வந்துட்டு, நாங்கள் தான் வந்து காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல, நீங்கள் ஏன் சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு வந்துட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த அந்த பொண்ணுக்கு இருக்கிற ரோஷம் கூட இந்த மனோஜுக்கு கிடையாது, ஈனமானம் கெட்டவன் அவன். அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோன்னு சொன்னதும் வந்துட்டு, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்றாரு முத்து. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. நீ வந்துட்டு தூங்கும் போது உன் நகையெல்லாம் போட்டுன்னு தூங்கு, கபோர்ட்லலாம் எங்கேயும் வச்சிடாத, அதையும் எடுத்துன்னு போய் விற்றுருவான் உனக்கு தெரியாமல், அப்புறம் அவ்வளோதான் நீயும் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு மனோஜ். எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா அவர் பண்ண தப்பு அந்த மாதிரி இல்லை. அப்புறம் வந்துட்டு நாங்கள் தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோன்னே சும்மா சும்மா அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு இவங்க அப்படியே விஜயாவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. நான் போகிறேன் இல்லை சாரி. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து சாப்பிட்டு கை கழுவிட்டு போகிறாரு. போனதும் வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு கிளம்புறாரு. எங்கேப்பா போகிற அப்படின்னதும் வந்துட்டு, நான் இங்கே பக்கத்தில் போகிறேன்ப்பா, இருப்பா நான் வந்து கூப்பிட்டு போய் காரில் விடுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இல்லைப்பா நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மீனாவை கூப்பிட்டு, மீனா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்றாரு. அப்போ வந்துட்டு விஜய் கிட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ ரவி கேட்குறாரு, அம்மா எப்போவுமே அப்பா போகும்போது உங்கள்கிட்ட தானே சொல்வார், ஏன் இப்போ சொல்லாமல் போகிறாரு அப்படின்னதும் வந்துட்டு, அப்போ இவங்க சொல்கிறாங்க, அவர் தான் நேற்றே வந்து சொன்னார்ல பேச மாட்டேன்னு, அதனால தான் அவர் அந்த மாதிரி போகிறாரு இவங்க பண்ண வேலைக்குன்னு ஒரு ஸ்ருதி சொன்னதும் வந்துட்டு விஜயாவுக்கு அப்படியே ரோஷம் வந்துடுது. பண்ணுறதெல்லாம் திருட்டுத்தனம், திருட்டு வேலை. ஆனால் பாரு, ரோஷம் மட்டும் எங்கேருந்து வருதுன்னே தெரில இதுக்கு. உடனே ஏஞ்சிக்கிது, கையை கழுவிட்டு போயிட்டு சாப்பிட போயிடுது. அப்போது சாரி, கையை கழுவிட்டு போகுது. அப்போ வந்துட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, முத்து வந்து மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் சாப்பிடுங்கன்னதும் வந்துட்டு, நீ என்ன நினச்சியோ அதை சாதிச்சிட்டல்ல, அப்படி எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டு கை கழுவிடுது. அவங்க தான் இதுவாக பேசுவாங்கல்ல, நீ ஏன் வந்துட்டு அவங்கள்ட்ட போகிற போ அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. இப்போ நம்ம விஜயா போனதும் வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இவர் என்னது பாரு,
அப்பா அம்மா வந்துட்டு நம்மளால தான் பேசலன்ற எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் உட்காந்து 5-6 பூரி உட்காந்து ஒருத்தன் அமுகுறான் பாரு அப்படின்னதும் வந்துட்டு உடனே ரோகிணிக்கு ரோஷம் வந்து சேக் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறாங்க. மனோஜ் ஆனாலும் உட்காந்து சாப்பிட்றேன். ஏய் மனோஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இல்லை நான் சாப்பிட்டு வரேன்றாரு. ஏய் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க போய் கையை கழுவிட்டு 2 பேரும் போகிறாங்க. போனதும் வந்துட்டு இவர் இது அப்படியே மீனாக்கு ஒரு மாதிரி பெஜாராயிடுது. எல்லாருக்குமே பெஜாராயிடுது. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு யாரு நம்ம ரவியும் இவங்களும் வந்துட்டு போகிறாங்க. ஸ்ருதியும் போகிறாங்க. அப்போ வந்துட்டு போகும்போது வந்து ஸ்ருதி கிட்ட வந்து பேசணும்னு சொல்கிறாங்க மீனா. சரி அப்புறம் ரவி போயிடுறாரு. அப்போ உள்ளே உட்காந்து கேட்டுட்ருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நேற்று நடந்த விஷயத்த வந்துட்டு உங்கள் வீட்டில் சொல்லாதீங்க, நானும் எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. பெரியவங்க சின்னவங்க தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, பெரியவங்களே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ ரோகிணி வீட்டில் சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க மலேசியாவில் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு உங்கள் வீடு அப்படி கிடையாது, அவங்க உடனே வந்து கேட்டுருவாங்க, இதில் அத்தையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால் இந்த விஷயத்த வந்து சொல்லாதீங்கன்றாங்க. உங்கள் அளவுக்கு எனக்கு பெரிய மனசுலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இருந்தாலும் வந்துட்டு தப்புன்னா தப்பு தான், இவங்க பண்ணாலும் தப்பு தான், எங்கள் அம்மா பண்ணாலும் தப்பு தான், அதில் தப்புன்னா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன், இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. உடனே நான் சரி உங்களுக்காக நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இது வந்து விஜயா வந்து உள்ளேருந்து கேட்டுருக்கு. எப்போ விட்டாக்கா ஊரெங்கும் தம்பட்டம் அடிச்சிருவா போல இருக்குது இந்த பணக்கார பைத்தியம் அப்படின்றாங்க ஸ்ருதியை பார்த்து. அப்புறம் இந்த மீனா அண்ணன் உண்மையிலேயே நம்மளுக்கு நல்லது பண்ணாலா இல்லை கெட்டது பண்ணாலா, இல்லை ஸ்ருதிக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பணம் இல்லாதவங்க யார் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து இதுவாக தான் தோணும். பணக்கார பைத்தியம்னா இதுதான் பண பைத்தியம். இப்போ நம்ம மனோஜ் வந்துட்டு அவருடைய ஆஃபீஸில் கடையில் வந்து உட்காந்துருக்காரு. அப்புறம் ரோகிணி வராங்க. ஏன் நீ டல்லாக உட்காந்துருக்கேன்னதும் வந்துட்டு என்ன பண்ணுறது, என்னால் தான் வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் பேச மாட்றாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அம்மா வந்து அப்பா கிட்ட திட்டு வாங்கி கட்டிக்கினாங்கன்னதும் வந்துட்டு நீ வந்துட்டு இந்த தப்பை செய்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு யோசிச்சிருக்கணும், ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்துட்டு நான் என் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல அப்படின்னதும் வந்துட்டு இப்போ மட்டும் என்ன வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு உன்னோட ரெஸ்பெக்ட் போயிடுச்சு தான், நீ பண்ண தப்பு தானே, அதுக்கு தான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு என்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சாரி, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. மனோஜ் வந்து சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்தமாரி வந்துட்டு இதுக்கப்புறம் சாரி சொல்கிற வேலைலாம் வச்சுக்காத, இப்படி சொல்லி சொல்லியே நீ பழகி தப்பு பண்ணுற அப்படின்னு வந்துட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தாக்கா உடனே வந்துட்டு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததும் வந்துட்டு எதுக்கு வந்திருக்கீங்கன்னதும் இந்த மாதிரி உன்னுடைய பொருள்லாம் திருடு போச்சு இல்லைப்பா, இவர் வந்துட்டு கொஞ்சம் பொருளை வந்துட்டு அவன்கிட்ட வந்து வாங்கியிருக்காருன்னதும் வந்துட்டு அப்போ பொருளை திருப்பி கொடுத்துருங்கன்னதும் வந்துட்டு பொருளை எப்படி திருப்பி கொடுக்க முடியும், நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம், நீங்கள் எப்படி சார் நீங்கள் திருட்டு பொருள்லாம் வாங்குவீங்கன்னா, நான் ஒன்றும் திருடல, நான் வந்து காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க என்னென்ன பொருள் வாங்குனீங்கன்னதும் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கினதும் 1,00,000 ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சரி நீங்கள் அதை திருப்பி கொடுத்துருங்க, நான் வந்துட்டு 1,00,000 ரூபா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அப்போ அந்த கடையில் வேலை செய்கிற 2 பேர் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ரோகிணி நீ வந்துட்டு 1,00,000 ரூபா வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னதும் வந்துட்டு நம்ம அந்த பொருளை வாங்கிப்போம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிப்பா நீ வந்துட்டு ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுத்துட்டு நீ பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு காசு கொடுத்ததும் நீ வந்துட்டு ஸ்டேஷனில் வந்து ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க என்ன இது நம்ம பொருளே நம்ம ஏன் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நம்ம கொடுக்கலாம், இவங்களுக்கு 1,00,000 வந்துட்டு மீனாவுக்கு வந்துட்டு 2,00,000 நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் எப்படின்னதும் இப்போ தான் ஜீவா கொடுத்த காசு வந்துட்டு நம்மள்ட்ட இருக்குல்லன்னதும் வந்துட்டு இல்லை வந்துட்டு அது வந்துட்டு நம்ம எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கோம் இதுக்குன்ட்டு சொல்கிறாரு. நான் வந்து பண்ண தப்புனால இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் அந்த மீனாவோடைய நகையை விற்றுருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இல்லை நம்ம வந்துட்டு இப்போ இதை கொடுத்துருவோம், அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த கடையில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு பேசிக்கிறாங்க. என்னடா இது இவன் கடை பொருளையே இவன் காசு குடுத்து வாங்குறேன்றான். நம்மளுமே வந்துட்டு இந்த கடையிலேருந்து திருடி விற்கலாம் போல இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னது. டேய் நம்ம வந்துட்டு வெளியிலலாம் விற்க வேணாம்டா, இவன்கிட்டயே விற்றுலாம், சரியான கேனடா இவன், அதையும் வாங்கிப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு அண்ணாமலை வந்து
அப்படியே புக்கு எடுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு இருமல் வந்துருது அவருக்கு. இருமல் வந்ததும் வந்துட்டு விஜயா வந்துட்டு தண்ணி எடுத்துட்டு ஓடியாராங்க. அவர் வாங்க மாட்றாரு. முத்துவும் வராரு. "அப்பா தண்ணி வாங்கி குடிப்பான்றாரு." ஆனா அவர் இருமிட்டே இருக்காரே தவிர குடிக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே புக்கு கீழ போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு டைனிங் டேபிள்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு விஜயாவுக்கு ஒரு மாரி ஆயிடுது. அப்புறம் வந்துட்டு அவரு என்ன பண்றாரு, விஜய் என்ன பண்றாங்க, அப்படியே கோவமா இந்த கிளாஸ் தண்ணிய வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. மீனா வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு? நான் வேணா சுடு தண்ணி போட்டு தரட்டுமா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா வேண்டாம்" அப்படின்றாரு. அப்புறம் முத்துக்கிட்ட கேட்குறாங்க, "என்னங்க ஆச்சுன்னதும் வந்து இந்த மாரி அப்பாவுக்கு இருமல் வந்துச்சு. அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அப்பா வந்து வாங்க மாட்டேன்ட்டாரு. அதனால கோவமா போறாங்க." அப்படின்னதும் வந்துட்டு, "என்னங்க இந்த மாரி இருக்குது? பேசவே மாட்டாங்களா? அவரு கோவமாவே இருக்காருன்னதும், "அப்பாவுடைய கோவம் தணியட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு முத்து. அவரு வந்துட்டு அப்படியே அண்ணாமலை வந்துட்டு அப்படியே கோவமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு.